உதாரணம் சொல்லுங்க, பரிசேயர்கள் அப்படின்னு பக்திமான் பரிசுத்தவான்கள் அவங்க சிபி மாதிரி ஏசுநாதர் ஊழிய ஆரம்பிச்ச காலத்துல பரிசுத்தவான்கள் அப்படின்னா பரிசேயர்கள் தனி இயக்கமா தனி சபையா நடத்திட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு சபைன்னு சொன்னா தான் புரியும். அதுக்காக ரெண்டாவது சதுசேயர்கள். இவனுடைய கொள்கை என்ன தெரியுமா? அரசியலும் வேணும், ஆன்மீகமும் வேணும். அரசியலும் வேணும், இவன் தான் சதுசேயர். இவங்களுக்கு என்னென்னா ஆன்மீகம்னா இந்த உலகத்தில் இயேசுநாதரை கும்பிட்டா போதும், அதாவது யெகோவாவை கும்பிட்டா போதும், பாட்டு பண்ணா போதும், ஆராதிச்சா போதும், பிரசவம் பண்ணா போதும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஊழியம் செஞ்சா போதாதுடா, செத்தா பரலம் போக மாட்டேன். ஊழியமே செய்யல விசுவாசி இல்லை, போக போக மாட்டேடா. அப்போ விசுவாசியை போய் உட்காரு. அப்புறம் ஏன் இங்கே உட்காந்துருக்க? வெள்ளச்சட்டை விட்டுருக்கு, போயிட்டே. அப்போ இயேசுநாதர் ஊழிய ஆரம்பித்த காலத்தில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் சாகும்போது எழுப்பி கேட்டாலும் சொல்லுறா அப்படின்னு இந்த கேள்விக்கு கேட்டால் பதில் சொல்லணும். இதை சாகுற வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சு எழுதி புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இயேசுநாதர் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் பரிசேயர்கள் என்ற ஒரு சபை இருந்தது, சதுசேயர்கள் என்ற ஒரு சபை இருந்தது. அவங்களுக்கு வேதவசன ஆதாரம் இருக்குப்பா. எல்லாரும் வேதத்தை தான் காட்டுவேன், எல்லாரும் வேதத்தை வச்சு தான் பிரசவம் பண்ணுவேன். எல்லா பயிலும் பண்ண வந்துருவானா? அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தாரு, மறந்துடாது, மனசில் எழுதிட்டு போங்க. செத்து என்ன பரலோகம் வரணும், அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு. ஊழியம் செய்யறது அப்புறம், முதல்ல பரலோகம் போகணுமே, அதுக்கு எந்த பாதையில் போகணும் அதை படிக்கும். அதை விட்டுட்டு ஊழியம் ஓடிக்கிட்டு இருந்தா செத்து யூதாஸ் மாதிரி நான் ஒண்டி செத்து நாக்க புடிங்கிட்டு செத்து நரகத்துக்கு போகக்கூடாதுல்ல. அவன் ஏசுனார் கூட இருந்தானா இல்லையா? ஏசுன்னு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் செத்த போட்டானா இல்லையா? ஜாதி சொல்லிக்க ஜோ எண்ணெய் போட்டு ஜோம் பண்ணி சோமாக்குனானா இல்லையா? அசுத்தாவில துரத்துனானா இல்லையா? அப்போ அப்படி துரத்தும் போது அந்த மக்கள்லாம் அவனோட தேடுவாங்க, ஒரு கூட்டம் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா அவன் பெரிய ஆளா? அவன் நான் ஒன்று ஜாகிரதை அவன் முடிவு. அதனாலதான் ஊழியத்தை ரெண்டாவது வைங்க, முதல்ல வைக்க வேண்டியது வேற. முதல்ல வைக்க வேண்டியது முதல்ல வைங்க. என் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யறவன் முதல்ல வைக்க வேண்டியது எது, ரெண்டாவது வைக்க வேண்டியது எது? அந்த அறிவோட இருந்து ஊழியம் செய்யணும். இல்லையா வேற ஆளுகளோட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரியே செய்யுங்க. நீங்க நரகத்துவாங்க பரலோகத்துவாங்க, எனக்கு கவலையே இல்லை. என் கூட இருந்தால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டியிருக்கு, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்காக நான் உபவாசிக்க வேண்டியிருக்கு, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க சபைக்காகவும். அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால அது பலனளிக்கணுமானால் நீங்க முதல் இடத்துல வைக்கிறத முதல் இடத்துல வைக்கணும், ரெண்டாவது இடத்துல வைக்கிறது தான் ரெண்டாவது இடத்துல வைக்கணும். ரெண்டாவது இடத்துல வைக்கிறத நீ முதல் இடத்துல வச்சினா விளங்க மாட்டேன். என் ஜெபம் உபவாசங்கள்லாம் வேஸ்ட். நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி. பிலிப்பியர் 2:14. சீக்கிரம். போதுமா? இதை மட்டும்தான் எனக்கு தேவை பிரதம் பண்ணு, மற்றது இப்போ பிரதம் பண்ணுறது தேவை. அதனால சும்மா வசனம் வாசி நம்ம பழகின அப்படி வாசிப்போம். அவசியம் என்ன? அது தேறினவர்கள் மட்டும்தான் விளங்கும், தேராதவங்களுக்கு விளங்காது. நம்ம சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து 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 வந்ததுனால அப்படியே பழகி. இது தேறினவர்களின் கூட்டம், எம்டி சர்டிபிகேட் வாங்குற கூட்டம் அல்ல. இது தேறினவர்கள் கூட்டம், இயேசு வாழ்ந்த இயேசுடைய வாழ்க்கை. வசனம் தர்றவன் எல்லாம் பரிசுத்தவன் யோக்கியம் நினைக்காத. அதனாலதான் பிரசவம் பண்றவங்க எல்லாம் ரெண்டாவது வை அப்படின்னு, ஜெபக்கூட்டம் நடத்துறவன ரெண்டாவது வை, பாட்டு ஆராதனை செய்யறவன ரெண்டாவது வை. முதல்ல வைக்க வேண்டியது இயேசு. இயேசுன அதுலேயும் பிரிவு இருக்கு, படிக்க வேண்டிய பாடல். அவர் தேவ சித்தம் செய்தார், அதை மட்டும்தான் பாட போகும். அவர் தாடி வளர்த்தார், மீச வளர்த்தார், உங்களை எல்லாம் சொன்னா செவியல. நீ சேவ் பண்ணிட்டு ஜம்முன்னு வர்ற. அவர் தலைமுடி வளர்த்தாரு அப்படின்றதுக்காக நம்ம தலைமுடி வளர்க்க முடியுமா? எனக்கு அது உடன்பாடு இல்லை. தலைமுடி வளர்த்தாரு ஏன்னா பவுல் வேற மாதிரி சொல்றேன். முடி வளர்க்கறதுக்கே
ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. ஆம்பளை எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், பொம்பளை எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், ஒட்டுமொத்த சபைக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஆம்பளை எப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும்னு தெளிவாக எழுதியிருக்கான். அதையெல்லாம் இப்போ உள்வி கேட்டு பரிசுத்தாவி இருந்தா கேள்வி கேட்க மாட்டான். உள்ள இருக்கிறது அசுத்தாவி. அதனால கேள்வி கேட்டு குழப்பத்தை உண்டாது. அதனாலதான் பரிசுத்தாவி இல்லைங்க. ஏசுனாருக்குள்ள பரிசுத்தாவி இருந்தார். ஏசுனாரு தேவ சித்தம் செய்தார். ஏசுனாரு பின்னாடி வர்றவனுக்கு பாதையை போட்டு கொடுத்தார். இதைத்தான் முதல்ல வைக்கணும். எதை முதல்ல வைக்கணும்? இயேசு அமைத்து கொடுத்த பாதை முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அவருக்குள்ள பரிசுத்தாவி இருந்தது, நமக்குள்ளேயும் பரிசுத்தாவி இருக்கணும். மூணாவது பாயிண்ட், அவர் தேவ சித்தம் மாத்திரம் செய்தார். இதுதான் முதல் இடத்துல வைக்கணும். நீங்க என் கூட ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க முதல் இடத்துல நீங்க வைக்கணும். என் கூட இருந்து ஊழியம் செஞ்சா இது மூணு முக்கியம். இதைத்தான் நீங்க முதல்ல வைக்கணும். உங்க பொண்டாட்டியோ பிள்ளையோ உங்க சொந்தக்காரனையோ ஜாதிக்காரனையோ உறவுக்காரனையோ ஊழியத்தையோ உனக்குள்ள இருக்கிற வரங்களையும் என்ன செய்யக்கூடாது? முதல் இடத்தில் வைக்கக்கூடாது. அப்படி எழுதலே, முதல் இடத்தில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் ரெண்டாவது இடம். பொண்டாட்டி, புருஷன், பிள்ளைய, ஜாதி, சமுதாயம், உறவுகள், நட்புகள், இதெல்லாம் ரெண்டாவது இடம் போயிடனே. அவன் தான் என் கூட இருந்து ஊழியம் செய்ய தகுதியானவன். இதை புரியாம நீங்க பேசக்கூடாது. பேசுனதாக என் காதுக்கும் வரக்கூடாது. அதனால இப்ப உட்கார வச்சு சொல்லிட்டேன். இவர் இப்படி பிரசவம் பண்ணாரியா, இவர் இப்படி சொன்னாரியான்னு சொன்னா சரி, உங்களை கணத்துக்குரிய பாத்திரமா பேச முடியாது. நான் ஸ்தாபன தலைவங்களையே போட்டுக்கிட்டு இருக்கேன். 500 ஊழியம் 1000 ஊழியம் வச்சிருக்கேன். இப்ப ஏன் கூட இருந்து ஊழியம் செய்யறேன். அப்படி இருக்க கூடாதுல. என்ன அவங்க எல்லாம் இப்ப சொல்லிக் கொடுக்கறது தெரியாது, செய்ய மாட்டாங்க. ஊழியத்தை தான் முதல்ல வைப்பான். ஆனா இந்த இடத்துக்கு வரமாட்டான். மக்களுக்கு அது தேவையில்லை, அது வேண்டாம். அதனால கூடி கூடி வருவாங்க. இல்ல பெந்தகோஸ்திலே பிறந்து வளர்ந்ததா இருக்கு. அவங்களுக்கு தேவனுக்கு தொடர்பே இருக்காது. தேவனோடு தொடர்பு உள்ள வந்தா இந்த இடத்தை கவனிப்பான். எதை முதல்ல வைப்பா? பொண்டாட்டி பிள்ளையுமா சொல்லியா கேட்ட நீங்க எழுதுறிய பிரசவம் பண்றிய 1,40,000 பேர் நாங்கதான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. சிறிகளால் கரைபடாதவர்கள் சொல்றீங்கள, அப்ப பொம்பளை எல்லாம் வரமாட்டாள் சீவனுக்கு? நான் கேட்டு 35 வருஷம் ஆச்சு. இப்ப இல்லை, எத்தனை வருஷம்? நீங்க ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? 35 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன். ஏன்னா சந்தேகம் எனக்கு வேதத்தில். அவன் அப்படி பிரசவம் பண்றான், இவன் இப்படி பிரசவம் பண்றான், இவன் இப்படி பிரசவம் பண்றான். இதுதான் சத்தியம். அப்போ நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்ததுனால அரசமங்கலத்திலிருந்து ராமநாதபுரம் வந்து ரொம்ப படித்தவங்க. இவங்க படித்து வளர்ந்தாலும் இவங்களுக்கு மேலே இருந்த பிதாக்கள் சொல்லி கொடுத்ததையாவது பேசுகிறாங்க. எது சத்தியம்? படிக்கணும். சபை கிடைச்சிருச்சு, ஊழியம் கிடைச்சிருச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருந்தா? படிக்கணும்ல, தேடி வரணும். எல்லாம் தெரிய முடியுதுன்னா, ஏன்னா பிசாசு ஒரு நாய், பிசாசு ஒரு பன்னி, பிசாசு ஒரு கழுதை. அதனால கோடி கோடி மக்களை தன் கைவசப்படுத்திட்டான். கணம் பொருந்திய மனுஷனாக இருந்தோம். வாசன் வசந்த சங்கீதம் 49 கடைசியா இப்ப மிருகம்னா நாய், மிருகம்னா பன்னி, மிருகம்னா கழுதை. இப்படி எல்லாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் சொல்லி தர மாட்டான். இந்த தென்னந்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐயா அப்படி பேசாதீங்கிறாங்க. நல்லா பிரசம் பண்ணிட்டே வரிய, திடீர்னு திருநாய்கிரியிலே வேண்டாயா இப்படி எழுதியிருக்கு வேதத்தில். தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், எழுதியிருக்கு. அவனுக்குள்ள இருந்தது பரிசுத்தாவியா இல்ல அசுத்தாவியா? பரிசுத்தாவியா அசுத்தாவியா சொல்லு. பரிசுத்தாவின்னா சொல்லுவாருப்பா,
கத்திரிக்காய் விற்கிறவா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு வருவா. நான் கூப்பிடுறேன், ஏன் கத்திரிக்காய், ஏன் மீன், இப்படிதான் கூப்பிடுவான். அதுக்காக கோவப்படுவாளா? இப்போ இவனுக்கு ஏன் கோவம் வருது? தீர்க்கதரிசி சொன்னாங்களா? வசன ஆதாரம் படி. அடுத்து அப்போஸ்தலர் சொன்னாங்களா? கழுவப்பட்ட பன்றி, கக்கினதை திங்கிற நாய். யாரை சொன்னா? தெருவில் உள்ளவனே சொன்னா? ஊரில் உள்ளவனே சொன்னா? சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனையே விசுவாசியிலிருந்தே சொன்னது. சொன்னது அவன் இல்லை, பரிசுத்த ஆவியார். இருக்காடா ஆதாரா? அப்போஸ்தலர் பவுல் சொன்னானா? ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க. பிலிப்பியர் 3:2. அடுத்து வாசி. அப்ப நாயின்னு சொல்றது யூத சமுதாயத்தையே, இஸ்லாமிய சமுதாயத்தையே நாய்ங்கிறான். வாயிலிருந்து வந்துச்சுல, பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருக்காரா இல்லையா? அடுத்து ஊழியக்காரங்களை எல்லாம் நாயின்னு சொன்னாரா இல்லையா? வாசி. அப்போஸ்தலர் 20:29 28 வாசிச்சுட்டு அப்புறம் அங்க அடுத்து வாசி. அடுத்து அந்த ஓனாய் யாரு? பொதுவா சொல்லிட்டு போற, கீழே வாசி. பவுலுடைய ஐக்கியத்தில் இருக்கிறவங்களையே, அந்த ஊழியக்காரங்களையே நாயின்றான். அவன் ஐக்கியத்தில் உள்ளவன் தான், அவன் தான் ஏற்படுத்தின அந்த ஊழியக்காரங்களை. சாதாரண நாய் இல்லை, நாயை விட வேகமானது, குட்டிய ஓனாய். அவளோட இருந்தாங்களா இல்லையா? இப்போ என்னோட இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? இருப்பேன். நம்மளே குதவலை பிடிச்சிக்குவான், ரத்தம் குடிச்சிடுவான். ஓனாய் வந்து குதவலையை பிடிக்கும், ரத்தம் குடிச்சிடும். இவங்க எல்லாம் ஊழியக்காரன், போயிட்டு வெயிட் போட்டுருப்பான், பிரஜம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஜெபக்கூட்டம் நடத்திட்டு இருப்பான். கூட இருக்கிறவனை சொல்றாயா நாயின்னு இல்லை, ஓனாயின்னு சொல்ற. உங்களிலும் சிலர் எழும்பி தங்களோடு விசுவாசிகளை சேர்க்கும்படியா தலைமைக்கு போட மாட்டாங்க, தலைமையிட்ட ஆலோசனை கேட்க விட மாட்டாங்க. இதெல்லாம் ஓனாயின் கூட்டம். உங்களிலும் சிலர் எழும்பி தங்களோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவன் போதிக்கிறான், பிரசங்கம் பண்றான், பாட்டு ஆராதனை நடத்துறான், ஜெப கூட்டங்களை வைக்கிறான், தலைமை கிட்ட போகாதேன்னு சொல்றானாலே அவனுக்குள்ள இருக்குது அசுத்தாவே. பரிசுத்தாவி கிடையாது ஊழியத்தில் இருந்தாலும். என் காதுக்கு வரக்கூடாது. என்ன வச்சுதான் நீங்க, உங்களை வச்சுதான் ஆத்துமாக்கு, ஏசுனாரை வச்சுதான் நான். அதனாலதான் பவுல் சொன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் பின்பற்றாம ஒருத்தரும் பள்ளத்து வர முடியாத. ஒரு ஐக்கியத்தில் உள்ளவங்க, உலகத்தில் உள்ளவங்களை சொல்லல. நீ யாருக்கு கீழே இருக்க? அவனுடைய ஆலோசனை இல்லாம நீ ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. செஞ்சினா நீயும் பரல வரமாட்ட, உன் ஊழியத்தில் வெற்றி அடைய மாட்டேன், நாசமா போயிடுவேன், கத்தரை அங்கீகரிக்க மாட்டேன். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத புதிதான ஓனாய் உங்களுக்குள்ளே வரும். இவங்களெல்லாம் நம்பி சபையில் ஏற்றலாமா? சபையில் வைக்கலாமா? தலைவரை மறைச்சு தங்களை வெளிப்படும் விசுவாசி. அவனை வச்சு தானே நீ அவளுக்கே விரோதமா நீ பிரசவம் பண்ற விசுவாசிகள்கிட்ட. மக்கள்கிட்ட யாரை வெளிப்படுத்துற? கிறிஸ்துவ முதல் உயர்த்தல், ரெண்டாவது தலைவர்களை உயர்த்தல், மூணாவது நம்முடைய ஸ்தாபனத்தை உயர்த்தல், நாலாவது இடத்துல நீ வரணும். இதை எழுதிக்க. நீ அதுக்கு முன்னாடி வச்சினா நீ நாசமா போவ, உன் ஊழிய நாசமா போகும், உன்கிட்ட பிரசங்க கேட்கிறவன் நாசமா போவா. அதான் சத்தியம், இதான் ஒழுங்கு. முதல்ல என்ன சொன்ன? ஏசு. முதல்ல நம்ம வாயிலிருந்து உயர்த்துறது யார? ஏசு. அடுத்து யாரு? நடத்திப்புக்காரு. மூன்றாவது ஸ்தாபனம். நாலாவது அவன் பொண்டாட்டி புள்ள சாதி சமுதாயம் உள்ள அங்கே ஒட்டி வை. அதை தூக்கி இப்படி உள்ள வச்சிடாது.
தேவசித்தம் செய்ய முடியாம செத்து போவேன். இது தாவணத்தில் உள்ள நாய்கள் சொல்லாது, சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை. அதனால 1000 கிலோ வச்சிருக்கோம், 1500 கிலோ வச்சிருக்கோம், 2000 சம்பா வச்சிருக்கோம். தேவசித்தத்தை முதல்ல வச்சிருக்கியா? நீ எப்படி கொண்டு வர்ற? ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்புற? இது இருக்கா? இல்ல. 40 வருஷம் ஜோதிச்சு 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 பார்த்துட்டு தாயா உங்களுக்கு 45வது வருஷம் பேசிக்கிட்டு இருக்கு. எதையும் சோதிக்காம, ஏன்னா நம்முடைய வளர்ச்சி அடிப்படையில் தான் நம்ம சோதிப்போம். இப்பதான் ரசிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கேன், ஒரு 5 வருஷம் இருக்கு. எனக்கு என்ன புரியும்? பைபிள் புரியுமா? ஏசு நேரம் புரியுமா? நான் கையை தட்டுறேன், அந்நியவாதம் இருக்கேன். அதனால எல்லாம் புரிஞ்சா ஏன் கை தட்டுறேன்னு எனக்கு தெரியாது, ஏன் பாசை பேசுறேன்னு எனக்கு தெரியாது. நான் பேசுற பாஷையே அந்நிய பாஷை, புரியாத பாஷை, தெரியாத பாஷை, அறியாத பாஷை. கை தட்டி அந்நியவாதம் வச்சுட்டா அப்போ 5 வருஷம் வளர்ச்சியில தான் நான் சோதிப்பேன். எனக்கு என்ன பைபிள் தெரியும், என்ன வசனம் தெரியும். அப்போ 6வது வருஷம் ஒரு வளர்ச்சி, 7வது வருஷம் ஒரு வளர்ச்சி, 8வது வருஷம் ஒரு வளர்ச்சி. இப்போ வளர 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 வளரத்தான் வேதம் புரியும், வளர வளர வளரத்தான் ஊழியம் புரியும். இவங்க எல்லாம் பெரிய 1500 கிலோ வச்சிருந்தா செட் ஆயிருமா? கிறுக்கு போயிலு. நம்ம பைபிள் படிக்காதவனுக்கு விளங்காது அவனை பத்தி. அவன் பெரிய பாஸ், 1500 வச்சிருந்தா 2000 வச்சிருந்தா அவன் பெரிய பாஸா? எவன் சொன்னது? பைபிள் சொல்லுமா? இறைவன் இயேசு சொல்லுவாரா? அவன் மனசாட்சி சொல்லுமா? உங்க பார்வையில நிறைய ஊழியங்களையும் சபையில வச்சிருக்கிறவெல்லாம் பெரிய ஆளா இருக்கக்கூடாது. தேவ சித்தம் செய்யறவன் தான் பெருசாலா இருக்கணும். பரிசுத்தாவினால நடத்தப்படுறவன் தான் பெரிய ஆளா இருக்கணும். முதலிடத்துல இயேசுவை உயர்த்துறவன் தான் பெரிய ஆளா இருக்கணும். இவங்களுக்கு கீழே கோடி கோடி மக்கள் இருக்காங்க, அதனால பரலோகம் போயிடுவாங்களா? பரலோகம் போயிடுவானா? பரலோகத்தை முதன்மையா ஆக்கணும். கொண்டாட்டி பிள்ளைகள் அல்ல, ஜாதி அல்ல. அதையும் தாண்டி வரம், கிருபை, தாளந்து, அதையும் முன்னாடி வைக்க கூடாது. அதெல்லாம் ஊழியம். வர கிருபைகள் என்னது? ஊழியம். தூக்கி வச்சிடணும். முதல் இடத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்னென்ன சொல்லி தந்துட்டேன், மறந்துடாத. சாஸ் மறக்க வைப்பான், நீ நாசமா போ. சாகும் போது நீ நரத்துல போய் நிற்ப, அது மட்டும் கன்ஃபார்ம். நான் போயிடுவேன் தான் முஸ்லீம் நண்பர்கள் நம்பிக்கிட்டு இருக்கான். போயிடுவேன் தான் யூத நண்பர்கள் நம்பிக்கிட்டு இருக்கான். போயிடுவேன் தான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கான். இந்தியாவில் சில பக்த ஊழிகள் இல்லறத்தை துறந்து துறவரத்துக்குள்ள போயிட்டான். ஒவ்வொரு சினிமாவும் நடிச்ச உடனே சூப்பர் ஸ்டாரு இமயமலைக்கு போவான், இமாச்சலுக்கு. ஏன்? அங்கதான் பாபா இருக்காரா, பாபாவை தரிசிக்க. அப்ப இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், இதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய 2வது 3வது தான் வைப்பான். இப்ப இந்துக்களே அந்த இடத்துல வைக்கிறான். சத்தியத்தை கையில் வச்சிருக்கிறவன் எப்படி இருக்கு? அதை கட்டி எழுப்புற மாதிரி பிரச்சனை பண்றேன். இவனெல்லாம் பைபிள் அங்கீகரிக்காது, பரலோகம் அங்கீகரிக்காது, நானும் அங்கீகரிக்க மாட்டேன். பரலோகம் அங்கீகரிக்கலையா? நானும். பைபிள் அங்கீகரிக்கலையா? நானும் அங்கீகரிக்க. குறைஞ்சபட்ச ஆதாரம் உன் மனசாட்சி நம்பர் 1. 2வது பைபிள் சாட்சி. 3வது உண்மையில் இருக்கிற பரிசுத்தாவியான சாட்சி. உன் மனசாட்சி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். உன் கையில் இருக்கிற பைபிள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். மூணாவது உன் மேல இருக்கிற பரிசுத்தாவியானவர் சாட்சி கொடுக்கணும். 4வது உன் சபை, இல்லைன்னா உன் ஊழியர் ஐக்கியம் கொடு. 4வது சாட்சி நீ ஐக்கியப்படுகிற ஊழியர்கள் சாட்சி கொடுக்கணும் உன்னை பத்தி, உன் ஊழியத்தை பத்தி. 4வது. 5வது யாரு? சபை. நீ நடத்துற சபை மக்கள், விசுவாசிகள் உன்னை பத்தி ஒரு சாட்சி கொடுக்கறேன். எங்க பாஸ்டர் வல்லவர், நல்லவர்,
போதுமானவர். சும்மா வாயினால சொன்னா போதாது, அல்வா கொடுத்துட்டு போனா போதாது. அவங்களும் ரசிக்கப்பட்டிருக்கணும், அவங்களும் பரிசுத்தாய் பெற்றிருக்கணும், அவங்களும் ஆவியில நிறைந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். அந்த பிலிப்பியர் 3ல் 3வது தரமா 4வது தரமா வாசிங்க. வாசி. போதுப்பா. ஆவியிலே ஆராதனை செய்கிற நாமே என்னப்பா மீன் வாசிக்கிற என்ன ஊழியக்காரங்க இதை அப்ப விருத்தசனம் புதிய ஏற்பாட்டில் விருத்தசனம் இது சொல்லுங்கப்பா ஊழியக்காரங்க என்ன பிரசவம் பண்றீங்க நீங்க? மனம் திரும்புதல் ரட்சிப்புலாம் வேத பாடம். நீ பைபிள் ஸ்டடி எடுக்கிறவன், அதனால நீ இப்படித்தான் சொல்லுவேன். இங்க என்னல சொல்லிட்டு இருக்கு? நான் எதுக்கு வாசிக்க சொன்னேன்? என்னங்களா பிரசவம் பண்ணிட்டு இருக்கிய? ஆவியிலே ஆராதனை செய்கிறவன் தான் விருத்தசனம் உள்ளவன். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம ஆட்சிக்காரன் ஆராதிக்கிறான், சீசக்காரன் ஆராதிக்கிறான், விருத்தசனமே இல்லை. அப்போ யூதனும் முஸ்லீமும் விருத்தசனம் பண்றாங்க, அவங்க நாய்கள். யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. ஏன்னா அவங்க மாம்சத்தில் உள்ள விருத்தசனம் தான் பண்ணுவான், ஆவியில விருத்தசனம் இல்லை, இருதயத்தில் விருத்தசனம் இல்லை. ரோமர் 2:28-29 நீங்க எல்லாம் பார்த்து மாதிரி சொன்னா படக்குன்னு எடுங்களே. விசுவாசிகள் வாசிக்க சொல்லிட்டு அப்படியே நிக்கிறது. நீங்க வாசிக்கல வாசி. ரோமர் 2:28-29 மனிதன் சொல்லிக்கிட்டு இருப்பான், கருத்து சொல்லிட்டு இருப்பான், அது அப்படி இது இப்படி எல்லாத்தையும் திருட்டு போய் சொல்ற காரணம் இல்லை. கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சுத்தாய் பண்ணணுமா இல்லையா? விருத்தசனம் பண்ற சொல்லி ஈரோட்டில் இப்போ விருத்தசனம் பண்ற ஒரு பெந்த கூட்டு, அப்புறம் அவனுக்கு கீழே ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க. எழுத்தின்படியே விருத்தசனம் பண்ண சொல்றாங்க. அப்போ கும்பலை பண்ண முடியுமா? ஆம்பளை தானே பண்ண முடியும். என்ன அறிவு இருக்கு இவங்களுக்கு? திருநாய்களும் சுருநாய்களும் வெந்தய கோச பாஸ்டருங்கிற பேர்ல ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன அநியாயம் பண்றாங்க? யார் இவங்களை கண்டிக்கிறது? இவங்களை திருத்துறது யாரு? நீ போய் சொருணின்னு வச்சுக்க, நீ நரகத்துக்கு போயிருவ கன்ஃபார்ம். பிரசங்கத்தை கட்டு மயங்காத, அவன் வர இருக்குன்னு மயங்காத. சத்தியம் இருக்கா? சத்திய ஆவியானவர் இருக்காரா? அதப்பா இப்படி சத்தியம் நீ படிச்சிருந்தாத்தேன் அவன் பேசுறது சத்தியமா இல்லையான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா குருட்டு போய் மாதிரி போய் சேர்ந்துக்குவேன். குருடனோடு சேர்ந்தா கூடந்தேன். ஆண்டவர் சொன்னார், குருடருக்கு வழி காட்டுகிற குருடர்கள் அவங்கள விட்டுரு, அவங்க அப்படித்தான் பிரசவம் பண்ணுவான், அவன் அப்படித்தான் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பான், குறை சொல்லிக்கிட்டு இருப்பான், அவெல்லாம் குருட்டு போயிடலா. அவர் ஜாதி காரணத்தை சொல்றாரு, புற ஜாதியை சொல்லலை. நல்லா கவனிக்கிறது. குருடேன்னு சொன்னது யாரு? அவருக்கு மேல இருக்கிற அந்த அண்ணா காய்பா என்ற யூதர்கள், ஆலயத்தை கையில் வச்சிருக்கிறவங்க, சபையை கையில் வச்சிருக்கிறவங்க, அவங்களாக்கும் மக்களுக்கு போதிக்கிறாங்க. ஆதியாகமத்தில் இருந்து வலியா வரைக்கும் கசடர கற்றவன், கரைச்சு குடிச்சவங்க யாரு? வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், எல்லாரும் வேதத்தை கையில் வச்சிருக்கிறவங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறவங்க, எல்லாரும் தசமங்காணி கொடுக்குறவங்க, எல்லா பேரும் குருட்டு போயிடா. சொன்னாரா சொல்லலையா? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவன் என்ன பேசுவான்? வேதம் படிச்சிருக்கான், வசனம் மனப்படமா சொல்லுவான், வாழ்க்கையில இருந்து சொல்லுவானா? அதனாலதான் ஏசுனாரு குருடன். அதனால உங்களுக்கும் இந்த ஸ்தாபன தலைவர்களை பார்க்கும்போது, இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தேவ பார்வை வேணும். என்ன பார்வை?
ஏசுனார் பார்த்தது மாதிரி பார்க்கணும், உருட்டு போய மாதிரி பார்க்கக்கூடாது. எல்லா போல ஐக்கியம் வச்சிருந்தான் ஏசுனார் கூட தரமிக்கு. பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் அண்டா காய்பா போன்ற பாரிஸ் பிரிஸ்டுகளும் இருந்தாங்க. இதுக்கு இடையில ஒருத்தன் ஒத்துக்கிட்டு வந்தான், அவன் பேர் யோவான் ஸ்நானன். ஞானஜானத்து சத்தியம் வரைக்கும் தான் அவனால சொல்ல முடியும். அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஞானஜான ஊழியம், நம்ம ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு போகணும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். நான் உங்களுக்கு ஞானஜானம் கொடுத்தேன். இவன் கூட்டத்திலே போய் சேர்த்தாரா எழுதினாரு, அவன்கிட்ட போய் ஞானஜானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் தனி அமைப்பை உண்டாக்குனாரா இல்லையா? இந்த கூட்டம் தாண்டா தேவசித்தம் செய்கிற கூட்டம். இத்தனை சபைகளும் இத்தனை ஊழியர் ஐக்கியமும் இருக்கலாம், உருட்டு பயலுக்கு மாதிரி இருக்கக்கூடாது. நீனே ஏற்படுத்து, நீ உங்களுக்கு கற்றுக் கொடு. அவங்களை பேச விட்டுட்டு கேட்கிற இடத்துக்கு போகாத. உனக்கு சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு தந்தா போ. மற்றபடி தலைவர் பொறுப்பு, செயலாளர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, ஒருங்கிணைப்பாளர், அவங்களுக்கு பேர் என்னது இங்கிலீஷ்ல, கோஆர்டினேட்டர், என்ன தெரியும் கோஆர்டினேட்டர். சபையிலேயே கோஆர்டினேட் பண்ணலையே, மூதேவி உண்டா? சபையை இப்படி கிடக்கு, அப்புறம் என்ன கோஆர்டினேட்டர்? இதெல்லாம் அண்ணா காய்பாவுடைய பாரிஸ் பிரிஸ்டுடைய அமைப்புல இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அந்த அமைப்புல ஏசுனார் போய் சேர்ந்தாரா? ஏன் தனியா அமைக்கிறாரு? நான் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன், நான் அந்த சித்தத்தின் பாதையில் போறேன். என்னை பின்பற்றுகிறவன் என்னாலே பிழைப்பார், மரித்தாலும் எழுப்பப்படுவார். நான் போற நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே அவனும் வருவான். இவர் தனியே அமைச்சாரா இல்லையா? ஏன் யோவான் ஸ்நானன் சபை இருக்குல்ல, போக வேண்டியானே? அவன் வனாந்தரத்தில் இருப்பேன் நிற்கான். சில ஆட்கள் ரசிக்கப்பட்டிருப்பான். பார்த்துக்க, இந்த மெட்ராஸில் வந்துட்டான் பீட்டரையாட்ட ஒரு ஆள், குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வாரேன். எல்லாம் கையை தட்டுறான், பாட்டு பாடுறான், சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றான், எல்லாம் செய்கிறான். ஞானதானம் எடுக்கிறான், எடுக்க மாட்டேங்க. அவரும் 10 வருஷம் போராடிட்டு, 15 வருஷம் போராடிட்டு. நான் போய் கேட்டேன், நீ ஏன் எடுக்க மாட்டேங்கிற ஞானதானம்? ஞானதானம் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் என்ன? இங்கே என்ன 100 பேராக இருக்காங்க, கத்தருக்கு சொல். ஒரு ஆள் நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா மற்றவருடைய கவனம் திசை. அதனால நீங்கள் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக பண்ணிருங்க. இடையில எந்திரிக்காது. உங்கள் மேலே அபிஷேகம் நடமாடாதீங்க. போனெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல சூட்கேஸில் வச்சுட்டு வந்து எவனாவது திருடிட்டு வருவான், திருடிட்டு போயிடுவான்னு உங்களுக்கு பயம் இருக்கா? ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சி தரமாட்டார் என்று ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? எடுத்துக்கிட்டு வா, சைலண்ட் போ, அப்படின்னா ஆஃப் பண்ணி போச்சு. இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஒழுங்கு. இதெல்லாம் தெரியாமல் மைக்க பிடிச்சிக்கிட்டு ஒற்றையா அந்நிய பாட்டு, பாட்டு பாட்டு ஒரே பாட்டு தான். ஒரு 2 வரி பாடுவோம், இது ஆவியின் நிறைவு கூட்டம். 2 வரியா பாடுவோன்னு எங்களுக்கு அறிவு இருக்கா? முழு பாட்டையும் படிக்கிட்டு இருக்கான், மனம் திரும்ப மாட்டாங்க. நானும் எத்தனை தடவை சொல்லி, டே ஆவியின் நிறைவுக்குள்ள பாட்டுகளை எழுதி வச்சுக்க, ஆராதனைக்குரிய பாடல்களை எழுதி வச்சுக்க, மெலோடியா ஜனங்களுக்கு பாடி அமைதியாக கொண்டு போய் நிறுத்து. நீ சபையில் எப்படி ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கப்படி சுவிசேஷ பாடல் எழுதிக்க. ஒரு வீடு பிரதேசம், ஒரு ஜெப வீடு பிரதேசம். அப்போ அந்த பிரதேசின் பாடல்கள் இருக்கு. சிவதாசன் போட்டிருக்காங்க, ராஜாமணி ஐயா போட்டிருக்காரு, ஜோசபாலச்சந்திரன் போட்டிருக்கு, ஊழியர்களுடைய கையேடு அப்படி ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சுக்க. ஐயா எனக்கு காசு இல்லைன்னு சொன்ன பிச்சை எடு. நீ அதுக்கு ஊழியத்துக்கு வந்த உன்னை யார் வர சொன்னது? இருக்கு போய் எதை வாங்கி வைக்கணுமோ அதை வாங்கி வைங்களே, படிங்களே, முறையா போங்க. அடுத்து எந்த கூட்டம் நீங்க நடத்தினாலும், உங்க சபைக்குள்ள நடத்தினாலும் சரி, வெளியில போய் நடத்தினாலும் சரி, நிகழ்ச்சி நிரல் போடாமல் நடத்தார். 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. நம்ம தானே எல்லாம், நீ தான் எல்லாம்னா நிகழ்ச்சி நிரல் வேண்டாம். அங்கே பரிசுத்தாவினர் வருவாருன்னா நிகழ்ச்சி நிரல் போட்டு தான் நடக்கும். தூதர்கள் வருவாங்கன்னா நிகழ்ச்சி நிரல் போட்டு தான் நடக்கும். இஷ்டப்படி நடத்தக்கூடாது. ஏன்னா அந்த 3 பேரை சம்பாதிக்கிறதுக்காக சிலுவையில் ரத்த சிந்தனர் ஏசினாரு.
நீ இல்ல, உன் பொண்டாட்டி இல்ல, உன் பிள்ளை இல்ல, உன் சொந்தக்காரனும் பந்தக்காரனு, உன் நண்பனு, உனக்கு கொடுத்து உதவி செய்யறவனு இல்ல. ஏசுநாதர் தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. அந்த விசுவாசத்துல வந்தவன் தான் விசுவாசி. விசுவாசி ரத்தத்தினால பிறந்தவனா? அப்போஸ்தலருடைய 28:20 திரும்ப வாசி. 20:28. அவன் ஓண்டு இருக்கிறது ஏன் ஜப, ஏன் விசுவாசி இப்படிலாம் சொல்லி படாதுல. ஏன் ஜப, ஏன் விசுவாசி? வசனம் அப்படி சொல்லுது. ஒரு நாள் சொல்லிடாத. மனம் திரும்பிடு. ஊழியக்காரன் மனம் திரும்பி தான் பேசணும். ஏன் ஜபையா, ஏன் விசுவாசியா? ஏசுனார் இருந்தே நம்பி வந்திருக்கோம் ஊழியத்தில். எல்லா இடத்துலையுமே ஏசுனார் கை கொடுக்குறாரு. சொல்லு, ஒவ்வொருத்தனை சாட்சி சொல்லு. ஏசுனார் நான் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து என்னை கைவிடவே இல்லை, எல்லா ஜபத்தையும் கேட்டு ஏசுனார் நடத்திட்டு இருக்காரு. ஒருத்தன் சொல்லு, ஒருத்தன் சொல்லு. மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏசுனாருக்கு பிடிக்காத காரியத்தை சிந்திச்சு நான் விட்டுருவாரு. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர், உன் சிந்தையிலேயே அக்கிரமம் இருக்கு, அப்பவே வெளியில் வரல அவியானவர். 68:18 சங்கீதம் என்ன எழுதியிருக்கு? ஆ 66:18. ஏன் ஊழியத்தில் வந்து உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, உபவாச கூட்டம் நடத்துறான், ஆன்லைன் பிரேயர் நடத்துறான். எங்க ஆன்லைன் பிரேயர் நடத்துறான்? வாட்ச் நைட் பிரேயர் நடத்துறான். எல்லாம் சுருங்கி சுருங்கி நாசமா போச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி காலையில் 6 மணி வரைக்கும் நடத்துறான்னா அதுக்கு பேர் ஆல் நைட் பிரேயர், ஃபுல் நைட் பிரேயர். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்குள்ள டீ பிரேக் விட்டு பிஸ்கட்டு திண்டு மிச்சரை திண்டு அப்புறம் போறவெல்லாம் போய் தூக்கிடுறேன். இவன் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கான். பகல்லையே கொட்டாய் விடுறான். இப்போ ராத்திரியில் கொட்டாய் விடுவானே, வர மாட்டானே. இவெல்லாம் பாஸ்ட், இவன் சித்தமே செய்ய மாட்டாங்க. அப்போ எல்லாம் திண்டுபிட்டு தூங்க போயிடுறாங்க. சில ஆள் போகிறதுக்கு லேட் ஆகும், பஸ் வராது. அவன் முடிஞ்ச பிறகு போவான். முடிஞ்ச பிறகு போனது ஆசீர்வாதம் அப்படின்னு உட்காருவான். பார்த்துக்க, மிச்சரும் டீயும் குடிச்சிட்டு அந்த கைதட்டி பாட்டு படுற வரைக்கும் நிற்பான். அப்படியே தூங்குவான். ஜெப குறிப்பு சொன்னாலே தூக்கும். அப்படிப்பட்ட ஜெப குறிப்புலாம் சொல்கிற பாஸ்ட் மாதிரி நம்மகிட்ட இருக்காங்க. சொன்ன உடனே தூங்க வச்சுருவாங்கல்ல. இவங்கெல்லாம் பணத்துக்கு வருவாங்கல்ல. இவங்களெல்லாம் நான் நாய்க்கு சொன்னால் திருநாய்க்கு சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஏன் வருது? ஏசுனார் சொல்லலையா நாயின்னு? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற சொன்னாரா இல்லையா? அவருக்குள்ள பரிசுத்தாக இருந்துச்சா இல்லையா? இப்படி வசனங்களா எடுத்து யோபிட்ட சொல்லல. ஐயா நீங்க சொல்லுங்க, ஆனா இப்படிலாம் வசனம் இருக்கு அதனால சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கொடுக்கறது 1/2 மணி நேரம் கொடுக்குறேன், எனக்கு பிரசவம் பண்றேன். இதெல்லாம் எடுத்து சொன்னா 1 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எங்கிட்ட நான் பிரசவம் பண்ண வசனத்தை எடுப்பேன், பிரசவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு 1/2 மணி நேரம் தான் தருவேன். வட இந்தியா போனா 1/4 மணி நேரம் தர்றாப்பா. 1/4 மணி நேரம் டிரான்ஸ்லேட். நான் தமிழ்ல பேசுறேன், அவன் ஹிந்தியில பேசுறேன். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் போனா அவன் மொழியில பேசுறான். அப்போ எனக்கு மெசேஜுக்கு 1/2 மணி நேரம் தான் ஒதுக்குறான், பாட்டுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறாங்க. இப்போ நமக்கு சாட்சிகள் அப்படித்தானே எழுதிட்டு வரீங்க. எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணுங்கிற அறிவு வேணும் ஊழியக்காரங்களுக்கு. பின்னாடி வைக்க வேண்டியதை தூக்கி முன்னாடி வச்சிடாதீங்க, முதலிடத்துல வச்சிடாதீங்க, முக்கியமானதா கருதாதீங்க. முதல்ல வைக்கிறத முக்கியமானதா வைக்கிறதா வைங்க. அப்ப என்னென்ன வைக்கணும்னு சொன்னேன்? இயேசுநாதருடைய பேரு, இயேசுநாதருடைய என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் தான் உயர்த்தப்படணும், அவருடைய நாமம் தான் பிரஸ்தாபிக்கப்படணும். அவர் யாருங்கிறது மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காகத்தான் கடவுள் உங்களை என்னை அழைச்சிருக்க. முதல்ல அவரை உயர்த்துங்க.
ஒரு பாட்டு ஆராதனை முதல்ல வைக்கிறீங்கன்னா ஸ்தோத்திர பாட்டு வைங்கடா. நம்ம ஊழியக்காரன் என் கூட செஞ்சு ஊழியம் செய்யறவங்க ஸ்தோத்திர பாட்டை வைங்க. யாருக்கு சோத்திரம்? அக்கா சோத்திரம், அம்மா சோத்திரம், ஐயா சோத்திரம், அந்த சோத்திரம் இல்லை. அழைத்தவரை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திர பாடல் பாடு. வேற பாட்டு பாடிக்கிட்டு இருக்காத. நீ தவறான முறையில் வளர்ந்துருப்ப. மனம் திரும்பிடு. என் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யணும்னா மனம் திரும்பு. இல்ல இஷ்டப்படி ஊழியம் செய்யணும்னா மனம் திரும்பவே செய்யாத. போயிட்டாரு. எப்படியும் பேசு, எப்படி ஊழியம் செய்ய நாசமா போ. எனக்கு என்ன, என் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யணும்னா அவங்களுக்கு நான் ஒழுங்கு சொல்லித்தான். சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. உனக்கு முன்னாடி 3 பேர் பிரசங்கம் கேட்கிறான்னா அவன் தேவனால் சம்பாதிக்கப்பட்டவன். கோவில் விசுவாசி இல்லை. யாருக்கு விசுவாசி? யாருக்கு விசுவாசி? வாயத்தன்னு சொல்லு. இந்த வசித்த வசனத்தை மறந்துடாத. பிசாசு மறக்க வைப்பான். யாருக்கு விசுவாசி? திரும்ப வாசி 20, 28. அறிவு கட்டாலமா பேசாத. பேசுனா மனம் திரும்பிடு. மன்னிப்படுத்துற ஆண்டவர். ஆண்டவரை எனக்கு இல்லை விசுவாசி, உமக்கு தாயா விசுவாசி அப்படி சொல்லு. முழங்கால 2 ஆண்டவர்கிட்ட மன்னிப்படுத்து. இப்படி சொல்லு. உன் விசுவாசின்னு சொல்லி இருந்தா அறிக்கையிடு, மன்னிப்படு. அதான் மனம் திரும்பு. வாசி 20, 28. அப்ப நம்மை குறித்து எப்ப 11 காலுக்குள்ள முடிச்சிட்டு 11 காலுக்கு எல்லாரும் உட்காந்துடும். ஒழுங்குல நடந்து ஊழியக்காரை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாத்ரூம் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கும். பேசி சிரிக்கிறதுக்கு இல்லை. உங்க மேல ஆவியானவர் இருக்கு. வயசான கிழமைங்க வரக்கூடாதுன்னு சொல்றது அதுக்கு தான். வியாதிப்பட்டவங்க வரக்கூடாது. படிக்கவும் எழுதவும் தெரியாதவங்களை வர வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் வேத பாட வகுப்பு. இது பேர் தான் என்னது? எத்தனை பேர் முதல் நாள் வந்தாங்க? ரிஜிஸ்டர் இருக்கா? 2ஆம் நாள் எத்தனை பேர் வந்தாங்க? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை? ரிஜிஸ்டர் இருக்கா? ஆன்லைன்ல போட்டா போதுமா? இன்னொன்று நாளில் நாங்கள் வேத பாட வகுப்பு நடத்துவோம். போதாது. அதனால நம்ம கையில் வர்ற விசுவாசிகள் அவங்க மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்று பரிசுத்தாவை அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவை பெற்று அவங்க மூழ்கி ஸ்நானம் எடுத்திருந்தா அவங்க அத்தனை பேரும் நம்முடைய உபவாச ஜபத்தில், நம்முடைய கண்ணீர் நிறைந்த ஜபத்தில் நாம் போய் அலைஞ்சு சுவிசேஷம் சொன்ன ஊழியத்தினால அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னு நீ நினைச்சிடாத. உன்னால அல்ல என்கிற அறிவை உன் மனசுல எழுதிக்க. அந்த ஜனங்களை ரட்சிக்கிறது கர்த்தர், நீயும் நானும் அல்ல. அவர் எப்படி ரட்சிக்கிறார்? சிலுவையிலே சிந்திய ரத்தத்தின் மூலமா ரட்சிக்கிறார். 1:20 கொலோசியர். இதாக்கு இறைவன் செய்த வேலையை மறைச்சிடாதீங்க. நீங்க உபவாச ஜெபம் பண்ணது உண்மைதான், விழித்திருந்து ஜெபம் பண்ணது உண்மைதான், பட்டினியா இருந்தது உண்மைதான், அலைஞ்சது உண்மைதான், வீடு வீடா போய் சுவிசேஷம் சொல்லி சாட்சி சொல்லி அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ரட்சித்தது யாரு? உண்மைதானா பொய்யா? அப்புறம் ஏன் விசுவாசம் எப்படி சொன்ன? அவருக்கு விசுவாசிய மன்னிப்படுத்து முழங்கால். இதுவரைக்கும் சொல்லி இருந்தீங்கன்னா ஆண்டவரே சொன்னது தப்பியா, இந்த வசனத்துப்படி இந்த சத்தியத்துப்படி சொன்னது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இருதயபூர்வமா கேட்கணும். தொண்டையில கேட்டு இருக்க கூடாது. நீ அறிக்கையிடுகிறதுல உணர்வு பூர்வமான இருதயபூர்வமான அறிக்கையா இருக்கணும். பாவ அறிக்கை. அப்பதான் உனக்குள்ள மன திரும்ப வரும். இல்லைன்னா வராது. நீ மற்றவங்களுக்கு எல்லாம் மன திரும்பலை பத்தி பேசுவ, பரலோகத்தை பத்தி பாடுவ, பரலோகத்தை பத்தி பிரசவம் பண்ணுவ. நீ வரமாட்ட பரவ. முழங்கால் போட்டு மன்னிப்படுத்துறான். எனக்கு ஏதியா விசுவாசி? எத்தனை பேரு மனம் திரும்பி வந்தாலும், பாவ மன்னிப்பட்டு வந்தாலும், முழுகி ஞானஸ்நானம் பெற்று வந்தாலும், அந்நிய பாஷை இடத்தோட பரிசுத்தாய் பெற்றாலும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சாலும் அது ஏன் விசுவாசி இல்லை சாமி? யாருக்கு விசுவாசி? சொன்னீனா நீ ஒரிஜினல் பரலோகத்துக்கு வருவ. சொல்லலைன்னு வச்சுக்க, அந்த மகிமையை நீ எடுத்தேன்னு வச்சுக்க, செத்த ஆத்மாவில் முதல்ல சாவ.
உனக்கு கடவுளுடைய பிரசனம் கிடைக்காது, சமூகம் கிடைக்காது. நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆனா ஊழியம் பண்ணிக்கிட்டு சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை யாருடைய சொந்த ரத்தம்? உன் ரத்தமா, உன் முன்னாடி ரத்தமா, உன் பிள்ளைகளுடைய ரத்தமா? இல்ல இல்ல. தெளிவா இருங்க. என் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யறவங்க ரொம்ப தெளிவா இருக்கு. போயிருக்கு அந்த இடத்துக்கு வந்துடணும். அதனால நம்முடைய விசுவாசிகளே, நம்முடைய சபையிலே நம்மால் வழிநடத்தப்படுகிற, நம்முடைய போதனையை கேட்டு வழிநடத்தப்படுகிற மக்கள், சிலுவையிலே சிந்த ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற சாட்சியை மறந்துடாத. உன் உழைப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுக்கு என்ன கூலியோ அதை தூக்கி வீசிடுவேன், எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு எழுதினார். அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் விவாஜம் பண்றியா, உனக்கு அதுக்குரிய பலனை தூக்கி வீசிடுவார் உன் மூஞ்சி. விருப்பம் பண்றியா, வீசிடுவாரு உன் மூஞ்சி. சுவிசேஷ ஊழியம் பண்றியா, டாக்ஸ் கொடுக்குறியா, புதிய ஏற்பாடு கொடுக்குறியா, உன் சாட்சியை சொல்றியா, அதுக்கு என்ன கூலி? எல்லாத்துக்கும் கூலி வச்சிருக்க, தூக்கி வீசிடு. அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட தூக்கி வீசிடுவார் மூஞ்சில. இவ்வளவு வேலை நீ செஞ்சாலும் அந்த வேலைக்குரிய கூலியை கொடுத்துருவார். ஆனா ரட்சிக்கிறது அவர் தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கிறதுக்கு, மனசாட்சியை கழுவுறதுக்கு ரத்த சிந்தினவர் இயேசு மட்டுமே. நீ அலைஞ்சிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், தூங்காம ஜெபம் பண்ணிருக்கலாம், அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், சோத்திரப்படி செலுத்திருக்கலாம். அதுக்குரிய பலன் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரும். அதான் கிறிஸ்துவின் நாள். இந்த நாளுக்கு பேர் என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவின் நாள். இது எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கு பேர் தான் என்ன நாள்? கிறிஸ்துவின் நாள்னு பவுல் சொல்றேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற ஒரு மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு அப்படிங்கிறார். கிறிஸ்துவின் நாளில் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்னா நாம கிறிஸ்துவின் நாளுக்கு போகணும்ல. போகணுமா வேண்டாமா? இல்லைங்க பொண்டாட்டியோட இருந்தா போதும். போகணுமா வேண்டாமா? அங்க போய் குடும்பம் நடத்த முடியுமா? டேய் சொல்லுங்க, பொண்டாட்டி உள்ளவங்களாம் வாயத்தான் சொல்ல. அங்க போய் குடும்பம் நடத்த முடியாது. அப்ப அங்க போய் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னா இங்கேயே நீ குடும்பம் நடத்துற விதத்துல நீ கடந்து போகணும். எப்படி குடும்பம் நடத்தும் அந்த அறிவு இருக்கு. இந்த ஸ்தாபன தலைமைங்க நிறைய பேருக்கு அந்த அறிவு இருக்கு. அவன் குடும்ப முகம் நடத்துவான். பொண்டாட்டியோட எப்படி இருக்கிறது, அன்பா இருக்கு, ஏசனாரோட அன்பா இருக்கிறது எப்படிங்கிறத சொல்ல மாட்டான். புருஷனோட அன்பா இருக்கிறது எப்படி, பிள்ளைகளோட அன்பா இருக்கிறது எப்படி, குடும்பமாக நடத்துவான். ஏசனாதர் குடும்பமாக நடத்தலை, அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் குடும்பமாக நடத்தலை, பவுல் குடும்பமாக இவங்க தான் நடத்தலை. பொண்டாட்டியோட எப்படி இருக்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கான சபை. பிரசங்கத்தில் 1-2 வார்த்தை வரும், ஆவியானவரும் பேசுவாரு, அவரை பேச விட்டுரு, நீ பேசிட்டு இருக்காத. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு இதையா பேசிட்டு இருப்பான். அதான் இந்துக்கள் செய்யறானே குடும்ப வாழ்க்கை சமாதானமா நடத்திட்டு தான் இருக்கான் குடும்பத்தோட சாகிற வரைக்கும். இதுக்கு கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு டீ வாங்கிக்கிட்டு மிச்சர் வாங்கிக்கிட்டு இருக்கோடி போய். அதான் நான் சொன்னேன், ஊழியத்தை 2ஆவது வைக்கிறா. ஊழியத்தை முதல்ல யாரை வைக்கணும்? ஏசுனாரை வைக்கணும், தேவ சித்தத்தை வைக்கணும். ஏசு தான் சொல்றான். ஆட்சிக்காரனு, சீசக்காரனு, பெந்தகோஸ்காரனு போதாது, சொன்னா போதாது, பாடுனா போதாது, இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லி முடிச்சா போதாது. தேவ சித்தம். ஏசுனாரை வைக்கிற அதே இடத்துல தேவ சித்தத்தை வை. உள்ளாட்டி சித்தம் செய்யாத, பிள்ளைகள் சித்தம் செய்யாத, கூட்டு ஊழியக்காரன் சித்தம் செய்யாத. செய்ய வைப்பான் பிசாசு உன்னைய. அது இந்துக்களுக்கு சரி, இஸ்லாமியர்களுக்கு சரி, யூதனுக்கு சரி, பேர் பெந்தகோஸ்காரனுக்கு சரி, உனக்கு எனக்கு சரியில்லை.
தெளிவாயிரு, மனம் திரும்பக்கூடிய மனதோட இரு. செத்து நரகத்துக்கு போற மனதோட செய்யாத ஊழியத்தை. சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. அதனால உன்கிட்ட பிரசங்கம் கேட்கிறவங்க எல்லாரும் இயேசுநாதருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய மரணத்தின் மேலே, அவருடைய அடக்கமனப்படுதலின் மேலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலே, அவர் பரமேறி போனதின் மேலே, அங்கே பிதாவின் பக்கத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசுகிறதின் மேலே, திரும்ப வரப்போகிறதின் மேலே, அவரை சந்திக்க போறதின் மேலே விசுவாசம் வைத்தால் அவன் தான்டா விசுவாசி. அவன் தான் விசுவாசி. அவன் ஒரு சபை வச்சிருக்கிறவன்லாம் ஊழியக்காரனா. நான் கண்டக்ட் ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் ஐயா வந்தார். நான் இப்போ இட்டமொழியில் இருக்கேன். அப்போ அது ஒரு 3 நாள் கூட்டம் நடக்குது. அப்போ என்னை தனியாக குடிச்சுடுறாரு. நீ என்ன வெள்ளச்ச இதை போட்டு பொம்பளை ஏறிட்டா காசு வாங்க மாட்டியாமே, டிக்கெட்டை மட்டும் கழிச்சு கொடுக்குறியா, உன் சம்பளத்தில் கழிச்சு விட்றியா, சிப்பா போட்டு வேட்டி கட்டிட்டு வந்துட்டா உடனே டிக்கெட்டை மட்டும் கொடுக்குறியா, காசு வாங்க மாட்டேங்கிறியா, சம்பளத்தில் கழிக்கிறியா, இப்படி செய்யக்கூடாது. அப்போ நான் விசுவாசியாக இருக்கும்போது எனக்குள்ள போதனை பற்றிய ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றவங்கெல்லாம் பாஸ்டர் அல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றவங்கெல்லாம் ஊழியக்காரி இல்லை, நகையை கட்டினவங்கெல்லாம் ஊழியக்காரி இல்லை, மோதிரம் போடாதவங்களாம் ஊழியக்காரர், போட்டவன்லாம் போட மாட்டாங்க இந்த சிப்பா வெட்டி உள்ளவங்க. இவங்கெல்லாம் ஊழியக்காரன்ற நம்பிக்கை கேரளாக்காரங்களுக்கும் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு. நகை போடக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட், அவங்க பரலோகம் போயிடுவாங்க. அப்படி சொல்லி கொடுத்தது பிசாசு கேரளாக்காரங்களுக்கும் கன்னியாகுமரிக்காரங்களுக்கும். அசுத்த ஆவி சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவி. சொல்லுங்க. 1 யோவான் 4:6 திரும்ப வாசி. திரும்ப வாசிக்க சொல்றது எதுக்கு? உன் மரமண்டையில எழுதுறதுக்கு. 1 யோவான் 4:6 இதை வச்சுதான் நாங்க கணிச்சுக்கிறோம். நகை போடாம இருக்கிறது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுமா பெருசு. எது முதன்மையா இருக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அவன் சித்தம் செய்யறான், இல்லைன்னா அவன் பொண்டாட்டி சித்தம் செய்யறான், இல்லை அவன் பிள்ளைகள் சித்தம் செய்யறான், அவன் ஜாதி மக்கள் சொல்றத செய்யறான். ஒயிட் அண்ட் ஒயிட்டா முக்கியம்? நகை கட்டுறதா முக்கியம்? தேவன் சொல்றதை கேட்டு கீழ்படியனு. தேவன் சித்தம் அதுதான். யோவான் சுவிசேஷம் 14:21 வாசி. ஒன்று 23 வாசி. இவன் இங்கே தாயா பருவத்துக்கு போவேன், பிரஜம் பண்ணுறவன், பாட்டு பாடுறவன், ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துருவன் போவான்னு நினைக்காத. கற்பனைகளை பெற்றுக்கொள்ளணும். எவன் வசனம் கேட்குறான்? தேடுறது எவன்? மற்றவங்களுக்கு வசனம் சொல்ல விரும்புகிறான், இவன் வசனம் வேண்டாம். இவனுக்கு கற்பனை கட்டளை எல்லாம் தேவையில்லை. அதனாலதான் போதகனை பாராத, போதகத்தை பாரு அப்படிங்கிற. எந்த கொஞ்சம் பாரு, அவன் கட்டியிருக்கான் மெட்ராஸில் பெரிய சபை, பெரிய சபைனா பெரிய கட்டடம், கண்ணாடி மாளிகை கட்டடமா சபை, அறிவு இருக்கா? அவன் தான் சொல்றான் கன்வென்ஷன்ல பிரசங்கத்தில், போதகனை பாராதே. இவன் எப்படி பரலோகம் போவான்? இவனை பார்க்க கூடாதான். ஏன் இடறி நீ நாசமா போயிடுவ, நீ நரகத்துக்கு போயிடுவ. அதனால என்ன பார்க்காத, பிரசங்கத்தை பாரு. பைபிள் அதான் பைபிள் இருக்கு எங்களுக்கு. நீ என்னத்துக்கு வர்ற? நோட்டீஸ்லையும் ஆல் போஸ்ட்லையும் போதகத்தை பாரு, போதனை பாரு. 1 Corinthians 11:1 திரும்ப வாசி. திரும்ப வாசிச்சு உன் தலையில உட்கார வைக்கணும் வசனத்தை. ஒரு தடவை வாசி விடக்கூடாது. 1 Corinthians 11:1 நீங்கள் என்னை பின்பற்ற
அப்போ நடத்துற ஊழியக்காரத்தை மக்கள் பார்ப்பாங்க, விசுவாசிகள் பார்ப்பான், ஆட்சிக்காரன் பார்ப்பான், ஜீசக்காரன் பார்ப்பான், பெந்தகோஸ்துக்காரன் பார்ப்பான், உன் குடும்பத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. உன் வழியாத்தாயா ஏத்துனார பார்க்கணும். என்ன பார்க்காதன்னு சொன்னா நீ என்னடா ஊழியக்காரன்? பால் சொல்லி நோட்டீஸ் பேரை போட்டா நீ பெரிய ஊழியக்காரனா? ஆட்சிக்காரனுக்கு ஜீசக்காரனுக்கு இப்படிப்பட்ட பேர், பெந்தகோஸ்துக்காரனுக்கு இப்படிப்பட்டவங்க தான் வந்து பிரசவம் பண்ணணும். அதனாலதான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சுத்தம் உள்ளவர்களுக்கு தான் சுத்தம் உள்ளவனை கொண்டு போய் நிப்பாட்டுவார். 10 பேர் 12 பேர் தான் இருக்கான், கூட்டம் இருக்கு. எதை தேவன் முக்கியப்படுத்துவாரு? சுத்தமாகிற கூட்டத்துக்கு தான் தேவன் முக்கியத்துவம் கொடுப்பார். பரிசுத்தமுள்ள ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமா இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் நான் இதை அதிகமா சொல்லுவேன். நீங்க புரிந்து கொள்ளுங்க, கை கொள்றீங்களோ கை கொள்ளுங்க. ஆனா சத்தியம் இதுதாங்கிற அறிவாவது இருக்கணும் உங்களுக்கு. இந்த அறிவை புடிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணி அனுபவம் ஆக்கிறணும். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு இந்த வசனங்களை உங்களுக்கு தர்றேன். உடனே கை கொள்ள முடியாது. அறிவுல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதை வச்சு பிரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்பீங்க. எவ்வளவு நாள் கேட்கிறீங்களோ தெரியாது, ஆனா உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. கிருபை இறங்கிட்டா இப்ப நான் சொல்ற வசனத்துக்கு உங்க வாழ்க்கை மாறும். இதான் வாழ்வியல். இந்த இடத்துக்கு வர ஒரு மாவட்டத்தில் உள்ள ஊழியக்காரங்களே இப்படிதான் இருக்காங்கன்னா, அந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற பாசறை துறை ஒரு தாலுகா பாஸ் என்கிட்ட சொன்னது யாரு? தாலுகா பாஸ். சரின்னு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நான் ஐயா வந்துட்டு போற ஆளு, ஐயாவுக்கு நெருக்கமான ஆளு, ஐயா மேல உள்ள அன்பு, நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை பார்த்தது கிடையாது. சரி போகணும் திடீர்னு போய் உள்ள போய் கூட்டம் எடுக்கிற நடந்துக்கு போறேன். மொதல் ஆளா உட்காந்துருக்கான் பேராமட்டுக்காரன். இந்நேரம் திருத்தி இருக்க வேண்டாம், சொல்லிட்டே இருக்குது. இப்ப பார்த்த திருத்தணுமா இல்லையா? திருத்த மாட்டேங்கிறாங்க. ஜெபம் பண்ணு, அழு, கண்ணீர் விடு, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா? தேவன் மாத்தட்டுமே. எல்லாருமா பரிசுத்தமா பிறந்துட்டோம். பிறக்கும் போதே அந்த தண்ணி குடம்னு ஒண்ணு இருக்கும் தாய் கர்ப்பத்துக்கு. அந்த தண்ணி எல்லாம் தீட்டுக்குள்ளதானே நம்ம உருவாக்கப்பட்டு வர்றோம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆதாம் ஏவாளுடைய பாவம் தொடர்கிறது. ஏன்னா நாம அவங்க வம்சத்துல வந்திருக்கோம். 2வது தாயின் தகப்பனும் உறவு கொண்டது. என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தார். 3வது நாம வளர்ந்து பெரியவர்களாகி பாவம் செய்து 3 விதமான பாவம் ஒவ்வொரு மனிதன் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவங்களை மன்னிக்கணும், பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கணும்ன்றதுக்காக தான் எம்பெருமான் இயேசுனார் சிலுவையில் தூக்கினார், ரத்தம் சிந்தினாரு. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். மோசே சொன்னா இஸ்ரவேல் மக்களை பார்த்து. அதனால இந்த 3 விதமான பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு அவங்களுக்கு. நான் இப்ப கேள்வி கேட்டேன்ல, நான் என்ன கேள்வி கேட்டேன்? இந்த 3 விதமான பாவங்களை எனக்கு தெரிஞ்சிருக்கு. 3ஐயும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். 1 ஆதாம் ஏவாள் தொடர்ந்து வர்ற பாவம். இது ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பதிவாயிருக்கு. தாய் தகப்பன் மூலமாக வருகிற பாவம். இது சங்கீதம் 51:5 இருக்கு. 3வது நாம் வளர்ந்து பெரியவர்களாகி வாலிபர்களாகி செய்கிற பாவம். இது கலாத்தியர் 5:19, 20, 21 இருக்கு. 3 விதமான பாவங்களுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டிட்டேன். இந்த பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இந்த 3 விதமான பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயம் இருக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை படிக்கடா.
பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம்னா 3 விதமான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒன்று, ஆதாம் ஏவாளின் வழியாக நாம பிறந்து வந்திருக்கோம். ஆதாம் ஏவாள் மேலே விழுந்த சாபக்கேடு உங்க மேல என் மேல இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். அதான் ரோமர் 3 நம்ம வாசிக்கிறோம். 25, 26 வாசிங்க. ரோமர் 3. இல்லையோ? ரோமர் 3 இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு நேரம் ஆகுது. அப்ப அங்க மேல எழுதிட்டு வருவார். அது 3:23 நினைக்கிறேன். 1 ரோமர் 3:23. அப்ப தேவ மகிமை எப்ப போச்சு மனுஷனை விட்டு? சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் அங்க போகணும். உங்க பார்வை ஏதேன் தோட்டம் போயிடணும். ஊழியக்காரங்களுடைய பார்வை அங்க போயிடணும். இந்த வசனத்தை சொன்னாலே என்னப்பா 5:18 விளக்கம் வந்து அடுத்து கிருபை பெருசா பாவம் பெருசா? சொல்லு பெருசா நெல்லு பெருசா? எது பெருசு? சொல்லு பெருசா நெல்லு பெருசா? ஏன் சாப்பாடு பெருசா? உன் வாயில் வந்து வந்த வார்த்தை பெருசா? அதுதான் அப்படி ஒரு பாட்டு பாடியிருப்பான். ஏன்னா அதான் எழுதி டிஎம்எஸ் பாடு. நெல்லு பெருசா? கணேசனும் ஜெயலலிதாவும் நடிச்ச படம். சொல்லு பெருசு. நீ உழைச்சி சம்பாதிச்ச நெல்லை விட உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பெருசு. இப்போ 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பகுதி கிருபை பெரியதா பாவம் பெரியதா? எது பெருசு அப்படிங்கிறது அது. 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமில் இருந்து வெளியே வந்தவன் இஸ்லாமியனா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், புத்தனா இருக்கட்டும், சீக்கியனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்வாதியா இருக்கட்டும், தீக்காக்காரனா இருக்கட்டும், எல்லா பயலுடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், ரத்தம் சிந்தினார். இவ்வளவு பயலை நீங்க அடிக்கணும், அடிக்க சொல்லணும். ஒரு பயம் விடுபடக்கூடாது. உன் சுவிசேஷத்தில் எல்லா பயிலும் உள்ள வரணும். சகல ஜாதிகளையும் சீசராக்க உன் சுவிசேஷம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மாத்திரம் சீசனாக்க கூடாது. அந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரமா எத்தனாவது வசனப்பா அது? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எப்போது கற்றாலும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குமே. எத்தனாம் அதிகாரம் அது? 3ஆம் அதிகாரமா? எப்போது கற்றாலும் சத்தியத்தை அறிந்து உணராத நபர்கள். 2 தீமோத்தேயு சொல்றா, 3ஆம் அதிகாரம் சொல்லிட்டு இருக்க. அப்படி தெளிவா பேசு. இந்த தூத்துக்குடியில் ஒரு ஜெபோடு பிரதேசில வாசிக்கிறாங்க, இன்னாரு ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னு தெளிவா பேசு. இத்தனாவது சங்கீதம் தெளிவா பேசு. தெளிவானா பிளாய கட்டியிருக்கான், பாக்ஸை கட்டியிருக்கான், அவ்வளவு பேருக்கு கேட்குது, வாய்க்குள்ள பேசுறேன். ஞானத்தை படிங்கடா, ஞானம் இல்லாம சாகாதீங்க. எதை எவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசணும் அதெல்லாம் தெரியணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. எத்தனை பிரசங்கம் கேட்டாலே நல்லா கவனிங்க,
எத்தனை கூட்டம் வை, எத்தனை பிரசவம் பண்ணு, எல்லாரும் கேட்பான். ஆணும் கேட்கும், பொண்ணும் கேட்கும். மனம் திரும்பவே மாட்டாங்க. கூட்டம் வைப்பாங்க, கூட்டத்தில் இருப்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. அந்த பிரசங்கத்துக்கு அவனுக்கு சம்மதமே இருக்கு. ஏன்னா அவனை விட்டு பரிசுத்தாவின் விலகி ரொம்ப காலாச்சு. அவனை விட்டு விலகி பரிசுத்தாவின ரொம்ப காலாச்சு. ஆவியானவர் இருந்தால அவருடைய வார்த்தைகள் வரும்போது இவனுக்கு உணர்வது, எப்போது கற்றாலும் ஒருபோதும் அறிந்தும் உணராதவர்கள், வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாதவர்கள். எத்தனை கூட்டம் நீங்க ரசிக்கப்பட்டிலிருந்து எடுத்திருக்கீங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க. ஐயா நாங்கள் டீயை குடிச்சுக்கிறோம், அப்புறம் சொல்லுங்க, குடி